ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பார்க்கலாம். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், இருந்தாலும் புதுசாக இன்னொரு தடவை போட்டுடலாமேன்னு போடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஃபோல்டிங்கு 2 கரம்பாக வரும். சரிங்களா? நமக்கா இந்த இடம் வந்து கட்டிங் வரும். இதில் வந்து 4 ப்ளவுஸ் இருக்குது. கட்டிங் போட்டுடலாங்களா? ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது கட்டிங் வர்றதுனால 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். இது கரபாக இருந்தாக்கா 1.25 மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 1.5 மார்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஸ்லீவ் லென்த்து வந்து 6.5 மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 1 2 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி இப்படி டாட்டாக போட்டுடணும். போட்டுக்கிட்டே இங்கே பாருங்கள், இங்கே 1.5 மார்க் பண்ணிடணும். 1.5 மார்க் பண்ணி இப்படி குறுக்க கோடு போடுங்க. இந்த டாட்டாக போட்டிருக்கோம் பாருங்கள், அங்கே வந்து அவங்களுடைய ஸ்லீவோடைய அப் ரவுண்டு. ஓகேங்களா? ஸ்லீவோடைய அப் ரவுண்டு வந்து 13ன்றதுனால 6.5 மார்க் பண்ணிடுறோம். சரிங்களா? இதுலேருந்து ஒரு லைட்டாக ஒரு கர்வ் எடுக்கணும். 2 ஷேப் எடுக்கணும். இந்த ஷேப் வந்து நீங்கள் எடுத்துன்னு போட வராது. நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் இல்லை நார்மல் அட்டையில் பேப்பரில் இதெல்லாம் நம்ம இந்த ஸ்லீவோடைய அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எஸ் மாதிரி கட்டிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இப்போ அவுட்லைன் கட்டிங் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போது அவுட்லைன் கட்டிங் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், மிடில் நேட்ச் பண்ணிடணும். மிடில் நேட்ச் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், 1 2 3 4 கலர் ப்ளவுஸ் தைக்கிறோம். அதனால் 4 ஃபோல்டிங் மட்டும் எடுத்து ஃப்ரண்ட் ஷேப்பு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேப் தெரியணுன்றதுக்காக அந்த லைன் தெரியுற மாதிரி கட் பண்ணுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறீங்க, இப்போ ஸ்லீவ் கட் பண்ண பக்கமே அப்படியே இந்த பக்கம் 2ஆக மடித்து போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து பீஸ் அப் அண்ட் டவுன் இருக்குது. இங்கே பாருங்கள், 4 பீஸும் ஒன்றா வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணி இப்படி பண்ணிவிட்டு 2ஆக மடிச்சுட்டு 2ஆக மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம், ஆஃப் செஸ்ட் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்து அது மார்க் பண்ணோம். 20 ஆஃப் செஸ்ட் ரவுண்டு. ஆஃப் செஸ்ட் ரவுண்டு எப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படி பாடி பேக் இந்த ஆம்லேருந்து இந்த ஆம் வரைக்கும் ஆஃப் செஸ்ட் ரவுண்டு. ஓகேங்களா? ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் வந்து 20ன்னா இங்கே பாருங்கள், 10 ஒரு மார்க்கிங், 11 ஒரு மார்க்கிங் பண்ணணும். பண்ணிவிட்டு இது வரைக்கும் மூவ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் மூவ் பண்ணின்னு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம். எக்ஸஸ் கிளாத் கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பீஸ் பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும், இது ஃபுல்லாக சிங்கிள் பீஸாக நம்ம எடுத்துக்கணும் கையில். பாருங்க, ஒரு பீஸாக எடுத்துகிட்டு இது உதிரி நம்ம மடிச்சுக்கலாம். ஒன்று 2 3 4 இது 4 பீஸையும் லெவல் பண்ணி போட்டுக்கிட்டு
இப்படி லெவல் பண்ணி போட்டுக்கணும். சரிங்களா? போட்டுக்கின்னு இப்போ வந்து நம்ம முதல்ல பேக் ஹைட்டு மார்க் பண்ணிக்கணும் 1.5. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், பேக் ஹைட்டு 1.5. முதல்ல 1.5 மார்க் பண்ணிக்கின்னு பேக் ஹைட்டு வந்து 13.5. ஓகேங்களா? 13.5 வச்சு எக்ஸஸ் கிளாத்தை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கின்னு இந்த இடம் வந்து பாருங்கள், 13.5 + 1.5 15 இருக்குதான்னு பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 13.5 நம்மளுக்கு பேக்கில் ப்ளவுஸோடைய ஹைட்டு எக்ஸஸாக 1.5 வச்சுருக்கோம். அப்போ 15 inches வந்து இந்த ஃபோல்டிங்லேருந்து வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துன்னு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போது நம்ம இங்கேருந்து இப்படி இன்ஸ்டெப் வச்சுக்கலாம். பேக் ஹைட் வந்து 13.5. ஓகேங்களா? ஃப்ரண்ட் ஹைட்டு 13 inches மைனஸ் ஸ்கேல் -11. ஓகேங்களா? பாருங்கள், நீங்கள் மார்க் பண்ணும்போது இந்த 11ல் கரெக்டாக இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நெக் வந்து 2.5, ஷோல்டர் வந்து 3, ஆர்ம் வந்து 5.5. நம்ம வந்து இவங்களுக்கு வந்து அந்த 5.5 வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2.5 ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு. ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 5.5, பேக் நெக் வந்து 7. இப்போ பாருங்கள், இந்த மார்க் பண்ணதில் இப்படி வச்சு இப்படி போட்டுக்கோங்க, இல்லை இப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுக்கினேன். இங்கே பாருங்கள், இந்த நெக்குக்கு 1/2 inch ஷேப் எடுத்து இது ரவுண்டு பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்கே 1 inch ஒரு மார்க்கிங்கு, 1 inch ஒரு மார்க்கிங்கு, 1/2 inch ஒரு மார்க்கிங், இங்கே 1.5. ஓகேங்களா? இது ஷேப் எடுக்கணும். இந்த 1.5லேருந்து தான் இப்படி பிரியணும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்லேருந்து 4 inches மார்க் பண்ணி இதை இந்த ப்ளஸ்லேருந்து சைடு மார்க் பண்ணணும், ப்ளஸ்லேருந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா பழகிற வரைக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஓகேங்களா? பாருங்கள், முதல்ல இந்த வியை கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு கட் பண்ணுறோம். அப்புறம் இந்த ஃப்ரண்ட்டு கொக்கி பீஸ் சைடு பீஸ் வைப்போம் இல்லையா, அதை மடித்து ஃபோல்டிங்கில் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பாக்ஸ் வந்து போட்டுடுங்க, 1/2 inch ஷேப் எடுத்துருங்க. இப்போ அந்த பேக் நெக்கில் ரவுண்டு கட் பண்ணோம். இப்போ நம்ம ரவுண்டு கட் பண்ணுறதுக்கு மட்டும் நெக்கு ஷேப் வராதுங்க, ஸ்டிச்சிங்கும் நம்ம எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு தைக்கணுன்றதுக்கு அது மெஷர்மெண்ட். ஓகேங்களா? அந்த கைடு அளவு பார்த்து தைங்க. கைட்லேருந்து ஒரு புள்ளி கிளாத்து வெளியே வரணும். ஓகேங்களா? முதல்ல அவுட்லைன் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ஷோல்டர் கட்டிங் பண்ணிடலாம். கட்டிங் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இதில் ஒயிட் பீஸ் தான் லாஸ்ட் ஆகுது. ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்து பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்து நம்ம ஃப்ரண்ட் ஷேப் எடுக்கணும். பாருங்கள், இதுலேருந்து இப்படி இந்த ஃப்ரண்ட் ஷேப் எடுத்தாங்க.
ஓகேங்களா, அவ்வளோதான். கட்டிங் முடிஞ்சிடுச்சு. நம்ம பெல்ட் ரெடி பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து